இந்த மாடல் கேக்க பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க. பேராசை அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி என்னம்மா இருக்குது இந்த மாடலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு தெரிலங்க. எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக என்னோட கேலரியில் தூங்கிட்டு இருந்த மாடல் தான் இது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா மாடல் சர்ச் பண்ணி எடுக்கல. இந்த மாடலையும் சூஸ் பண்ணி வச்சேன். ஒரு கஸ்டமரும் ஆர்டர் கொடுக்கல. இவங்க அந்த மாடல் சூஸ் பண்ண மாட்டாங்களா, இவங்க அந்த மாடல் சூஸ் பண்ண மாட்டாங்களான்ட்டு தாங்க ஏங்கிட்டு கிடப்பேன். யாருமே எனக்கு இந்த மாடல் சூஸ் பண்ணலங்க. நீ ஏமா ஏங்கிட்டு இருக்க, நான் கொடுக்குறேன் உனக்கு இந்த மாடல்ன்ட்டு வந்த கஸ்டமர் தான் இவங்க இந்த மாடலை சூஸ் பண்ணோடனே எனக்கு ஒரே குஷியாயிடுச்சு. ஐயா நமக்கு பிடிச்ச மாடலை இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் களத்தில் இறங்கிட்டேன். எப்படியாவது அதில் இருக்க மாதிரியே மேட்ச் பண்ணணுன்ட்டு தான் நானும் மாங்குன்னு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கேக் வந்து 3 kgல 2 டயரில் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க பாப்பாவுக்கு வந்து 11th பர்த்டேவா. ஸோ 11ன்றதுலாம் மென்ஷன் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே டேக்கையும் அழகாக சொருக்கிட்டேன். அதில் இருந்த மாதிரியே பட்டர்ஃப்ளைலாம் அங்கங்கே பறக்க விட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே சைடில் அப்படின்ட்டு நான் போட்டு விட்டுட்டேங்க. இந்த கேக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் பார்க்கல பரவாயில்லையே, அதில் இருக்க மாதிரி ஓரளவு மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மேட்சாக இருக்கா இல்லை ஓரளவு தான் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போங்க.